ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்திருக்கிறோம். 3வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் கடந்த காணொலிகளை பார்த்ததற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வாசித்து நடக்கும் பொழுது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. அதை நாங்கள் பெற்று இந்த பூலோகத்தில் ஆசீர்வாதமாக வாழத்தக்கதாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் வரைக்கும் கடந்த காணொலியிலே நாம் பார்த்தோம். 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதுவரைக்கும் அன்போடு பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது அவனை கேள்வி கேட்கிறார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் கேட்ட கேள்வி. அது மாத்திரமல்லாமல் அவர் சொன்ன காரியம், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை நீ புசித்தாயா? நான் உனக்கு வைத்திருந்த ஒரே ஒரு சோதனை, இந்த மரத்தின் கனி நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அந்த சோதனையை நீ ஏன் மேற்கொள்ளவில்லை? அந்த சோதனையை மேற்கொண்டிருந்தால் நீ அந்த லூசிஃபரும் அந்த விழுந்து போன தூதர்களும் சோதிப்பதற்கு வேறு எதுவும் இல்லாமல் என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். என்னை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் நான் யார் என்று. நீ அதற்கு என்ன செய்யவில்லை? வழி வகுக்கவில்லை. அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுதே ஆதாம் என்ன செய்கிறான்? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். என்றைக்குமே தப்ப செஞ்சிட்டா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு யாருமே என்ன செய்யறதில்லை சொல்றது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குதா? வேற யார் மேலாச்சும் என்ன செய்யணும்? பழிய போட்டுடணும். என்கிட்ட பழியே கிடையாது. நான் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவன்? நல்லவன் தான். இப்படித்தான் அந்த கேம், பிளேம் கேம் என்று சொல்லுவார்களே. இங்கே ஆதாம் உடனே என்ன சொல்லுகிறான்? என் எலும்பிற்கு எலும்பும் என்று சொன்ன அந்த ஆதாம் இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த ஸ்திரீ என்ன ஆனது? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு குடும்பத்திலே அப்படித்தான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது கல்யாணம் அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒருவரை ஒருவர் கொஞ்சம் குலாவதும் நேசிப்பதையும் பார்க்கிறோம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? என்ன அந்த அன்புல விரிசல் காணப்படுகிறது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் என்ன சொல்லுகிறான்? அந்த ஸ்திரீ, நீ தந்த ஸ்திரீ, நீ ஸ்திரீயை உருவாக்காமலே இருந்திருக்கலாம் ஆண்டவரே, அவளால் தான் இந்த மாதிரி வந்தது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ட்டு இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த ஸ்திரீனால் தான் எனக்கு என்ன செய்கிறது வந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அவள் என்ன சொல்லுகிறாள்? நானா செய்யல ஆண்டவரே, நான் போய் பறிச்சு புசிக்கல. இந்த சர்ப்பம் தான் என்ன செய்து விட்டது. அவள் யார் மீது பழி சுமத்துகிறாள்? அந்த வலு சர்ப்பத்தின் மீது பழி சுமத்துகிறாள். அங்க என்ன வாசிக்கிறோம்? 14வது வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்படி என்றால் என்ன?
ஏன் சர்ப்பத்தை உடனே சபித்தார்? சாத்தானை எதற்காக உடனே சபிக்க வேண்டும்? இங்கே தான் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம்? இந்த இரண்டாவது படைப்பு படைக்கப்பட்டதே அவனுக்கு கடவுள் யார் என்பதை காட்டுவதற்காகத்தான். ஆதாம் ஏவாளை எதற்காக படைத்தார்? அவர்களும் அந்த லூசிபரும் விழுந்து போன தூதர்களும் இவர்களை எப்படி படைத்தாரோ அப்படித்தான் அவர்களையும் படைத்தார் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த விசேஷித்த படைப்பை படைக்கிறார். இவ்வளவு படைத்ததற்கு அப்புறம் கூட அவன் அதை பார்த்து மனம் திரும்பாமல் அவர்களையும் என்ன செய்து விட்டான்? கெடுத்து போட்டு விட்டான். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. தந்திரம் உள்ளவன் மாத்திரமல்ல, அவன் சர்ப்பத்தின் மூலமாக, அங்கே அந்த சர்ப்பம் மிகவும் அழகாக காணப்பட்டது, ரெக்கைகள் இருந்தது என்பதை நான் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இதற்கு எங்காவது விளக்கம் இருக்கிறதா என்று, வசனங்கள் இருக்கிறதா என்று. நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் 6வது வசனத்தில் வீரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும், பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த சர்ப்பம் என்ன செய்யக்கூடியது? பறக்கக்கூடியதாக அழகாக ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்து வைத்திருந்தார். இந்த சர்ப்பம் லூசிபருக்கு உதவினது நிமித்தமாக நீ என்ன செய்ய வேண்டும்? சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து, இவ்வளவு நாள் பறந்தும் உலாவி வந்த அந்த சர்ப்பத்திற்கு கொடுத்த சாபம், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அதைத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? முதலாவதாக என்ன செய்கிறார்? அந்த சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிறார். 15வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே உங்களை என்ன செய்து விட்டான்? இந்த வலு சர்ப்பம், இந்த லூசிபர் என்ன செய்து விட்டான்? இவன் என்ன செய்ய போவதில்லை, மனம் திரும்ப போவது இல்லை. இவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நான் என்ன செய்தேன்? உங்களை படைத்தேன். ஆனால் உங்களையும் என்ன செய்து விட்டான்? இவன் கெடுத்து விட்டான். ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே 2வது தீர்க்க தரிசனம், அநேகர் இதை முதல் தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள் தான் முதல் தீர்க்க தரிசனம். 2வது தீர்க்க தரிசனமாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? இங்கே சாத்தானுக்கு சவுக்கடி அல்லது அவனுக்கு அழிவை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீ என்று குறிப்பிடுவது என்ன? தீர்க்க தரிசனத்தின்படி சபையை குறிக்கிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்து என்றால் என்ன? சாத்தானுடைய வித்து. இன்றைக்கு பூலோகத்தில் சாத்தானுடைய மக்கள், சாத்தானுடைய வித்து. அவள் வித்துக்கும், அப்படி என்றால் சபையின் பரிசுத்த மக்களுடைய வித்துக்கும் என்ன உண்டாகும்? பகையை உண்டாக்குவேன். உடனே நான் எல்லாவற்றையும் என்ன செய்ய அழிக்கப் போவதில்லை. ஒருவேளை உடனே அழித்திருந்தால் அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, பிசாசு இப்படி பாவம் செய்த வைத்தானே, அவனை ஏன் ஆண்டவர் உடனே அழிக்கவில்லை? இதை குறித்து இந்த காலத்தின் விளக்கம் என்ன? ஒருவேளை பிசாசை உடனே அழித்திருந்தால் அண்ட சராசரங்களில் வாழக்கூடிய மக்கள் என்ன யோசித்திருப்பார்கள்? அல்லது கோடான கோடி தேவ தூதர்கள், கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் ஆண்டவரை குறித்து என்ன யோசித்திருந்திருப்பார்கள்? இதை குறித்து வாசிக்கும் பொழுது, சாத்தானை பற்றி ஒருவர் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார்? அவன் ஒரு சின்ன, ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சின்ன கூழாங்கல் போல, ஒரு கூழாங்கல்லை தூக்கி தண்ணீரில் போட்டு விட்டோம் என்றால் அது எங்கே போனது என்று கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட ஆண்டவர் என்ன செய்யவில்லை, தான் ஒரு அநீதி செய்கிறவர் என்று யாரும் யோசித்து விடக்கூடாது. அவர் நீதிபரர், அவர் என்றைக்குமே நன்மை செய்கிறவர் என்பதை காட்டுவதற்காக என்ன செய்தார்? இந்த
யுத்தத்தை அவர் வைத்து விட்டார். நன்மை தீமை என்ற யுத்தத்தை. இங்க என்ன சொல்லுகிறார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வன்? பகை உண்டாக்குவார். அவர் உன் தலை நசுக்குவார். யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்? உன்னுடைய தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அப்படி என்றால் அவர் என்ன செய்வார்? சிலுவையிலே உனக்கு கடைசி முடிவு கட்டுவார். அது மாத்திரமல்ல, நீ இல்லாமலே என்ன செய்வாய்? கடைசியாக போய்விடுவாய். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படி என்றால் நீ அவரை என்ன செய்வாய்? சிலுவையிலே போடுவாய். இதுதான் அங்கே என்ன தெளிவாக வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, சாத்தானுக்கு அன்றைக்கு சவுக்கடி மாத்திரமல்ல, மரண அடி மாத்திரமல்ல, ஏவாளுக்கும் அந்த தண்டனை கொடுக்கிறார். இன்றைக்கு இதை குறித்து விளக்கங்கள் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம்தான் இந்த விளக்கம் இருக்கிறது. இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யலாம்? திருமணமாகாமலே இருக்கலாம். ஆனால் இயற்கையாக பரிசுத்த வேதாகம் சொல்லக்கூடிய காரியம் என்ன? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆகவே தான் திருமணம் நடக்கிறது. ஆனால் ஒரு காரியம் என்ன? உன் வேதனையோடு நீ என்ன செய்வாய்? பிள்ளை பெறுவாய். இன்றைக்கு வேதனை இல்லாமல் பிள்ளையே பெற முடியாது. இதற்கு ஆதாரம் இந்த பரிசுத்த வேதாகமும் தான். எந்த இதிகாசமும் சொல்ல முடியாது, எந்த ஒருவரும் விளக்கம் கொடுக்க முடியாது. இந்த பைபிள்ல தான் இதற்கு ஆதாரம். காரணம் என்ன? இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இது ஸ்திரீக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. இந்த சாபம் எது வரைக்கும் இருக்கும்? புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் இருக்கும். காரணம் என்ன? ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, அவர்கள் விருதுவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். இந்த புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் வேதனையோடு தான் பிள்ளை பெறுவார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த புதிய பூமியில என்ன செய்வார்கள்? வலி இல்லாமல் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்றுதான் வாக்குத்தத்தம். அதற்கு கடைசியாக ஆதாமுக்கு சாபத்தை கொடுக்கிறார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, என்னுடைய வார்த்தையை விட்டுட்டப்பா, நீ உன் மனைவி வார்த்தையை கேட்டல்ல. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் சுக்கு நூறாக போவதற்கு காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தையை விட்டு கண்ணனுடைய வார்த்தையும் மனைவியுடைய வார்த்தையை கேட்பதனால்தான். இதற்கு அதுதான் விளக்கம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை புசிப்பாய். அதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை சாப்பிடுவாய். இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இதுவரைக்கும் பழ வகைகளை சாப்பிட்ட நீ இனிமேல் பயிர் வகைகளை சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருந்திருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ஆதாம் ஏவாள் இவர்களை சபித்து இந்த பூமியும் சபித்தார். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தமாகத்தான். புதிய பூமி என்று என்ன செய்கிறது? ஒன்று வரப்போகிறது. இந்த பூமியைத்தான் புதியதாக ஆண்டவர் என்ன போகிறார்? மாற்றப் போகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான அந்த புதிய பூமிக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சாத்தானை விட்டு வர வேண்டும். சாத்தானிடத்திலிருந்து ஜெயிக்க முடியவில்லையா? இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்கள் ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக வாழுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியிலே பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
கர்த்தர் உங்களை வெற்றியுள்ள மக்களாக வாழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.